அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த ஒரு தவறை வாழ்க்கையில் செஞ்சிட்டிங்கன்னா அந்த தவறவே மீண்டும் மீண்டும் செய்யணும்னு தோணும். அந்த தவறே உங்களை தவறாக வழிநடத்தி செல்லும். அந்த தவறு என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை வாழ்க்கையில் திக்கற்ற நிலையில் கொண்டு போய் நிறுத்திட்டு போயிடும். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே முன்வர மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக்குனா இந்த ஒரு தப்பை செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி தான் கொண்டு போய் விட்டுரும். உள்ளபடியே நம்ம தெரிந்துக்க வேண்டிய ஒரு ரகசியம் இருக்கிறது. அதைத்தான் பார்க்க இருக்கோம். உபயோகமாக இருக்கும். கண்டிப்பாக கேட்டுட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உலக ஆற்றல் அப்படிங்கிறது, இயற்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய எனர்ஜிஸ்னு சொல்லக்கூடிய ஆற்றலின் வெளிப்பாடாக தான் இருக்கும். நிறைய விதமான அதிர்வுகள், நிறைய விதமான ஆற்றல்கள், பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றல் இருக்கும். இந்த மனிதன் இந்த ஆற்றல்களை பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்னால் சாதாரண மனிதனாகத்தான் இருப்பான். எப்பொழுது இந்த ஆற்றல் சம்பந்தமாக சில விஷயங்களை தேட ஆரம்பிக்கின்றானோ அந்த சமயத்திலே அவனுக்கு ஒரு சிறிய தெளிவானது கிடைக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம ஒரு எல்லைக்குள்ளே வரையறுத்து சொல்லவே முடியாது. அது மிகப்பெரிய பிரபஞ்ச ஆற்றல். அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான விளைவுகளை நமக்கு தரும். எந்த இடத்துலையுமே நேர்மறை எதிர்மறை அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் இருக்கும். பகல் இரவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஒரு மனிதனுடைய ஆற்றலை அவன் அறிந்து கொள்கின்றான். பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய பேராற்றலை அவன் உணர்ந்து கொள்கின்றான். அந்த ஆற்றலை முறைப்படுத்தி அதனால் அவன் பலன்களை அடைகின்றான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமென்றே கூறலாம். உடலிலே நமக்கும் ஆற்றல்கள் இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்திலே ஆற்றல்கள் இருக்கிறது. இந்த உடலானது அந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கக்கூடிய தன்மையை பெற்றுவிட்டால் இந்த உடல் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் ஒளி ரூபமாக கூட மாறும். அது சித்தர்கள் நிறைய பேர், ஞானியர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அதை உலகத்துக்கே எடுத்துக்காட்டி சென்றிருக்கிறார்கள். ஏன் இப்போ இதை பற்றி பேசுகிறோம், இதில் என்ன தப்பு பண்ணிடக்கூடாது அப்படின்னு கேட்டால், ஆற்றல்கள் அப்படிங்கிறது, இந்த எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது மிகப்பெரிய சக்தி உடையது. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. சில பேர் இதை எதிர்மறையாக பயன்படுத்துகிறாங்கல்ல. ஒருத்தரை வாழ வைக்கிறதுக்காக இந்த ஆற்றலை பயன்படுத்தலாம். ஆனால் அதுவுமே தேவையில்லை. இந்த ஆற்றல் இருப்பதை உணர்ந்து கொள்தலே மிகப்பெரிய விஷயம். பிரபஞ்சத்திலே இவ்வளவு சக்திகள் அந்த ஆற்றலால் இயலுமா, இத்தனை விஷயங்களை நடத்தி காட்ட முடியுமா அப்படின்னு நினச்சி அதை உணர்ந்துக்கிட்டாலே அது பெரிய விஷயம். ஆனால் ஒரு சிலர் தன்னலத்திற்காக அல்லது பணத்திற்காக இன்று கண்கூடாக நடக்கின்ற சில விஷயங்கள், அந்த எனர்ஜியை தவறாக வழி நடத்துறது, பிறரை அழிப்பதற்காக இன்று அதற்கு பெயர்கள் பில்லி, சூனியம், ஏவல் இந்த மாதிரி. அது சில பேர் கட்டுக்கதை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அது ஆற்றல் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ இந்த கண் திருஷ்டி போல் இந்த ஆற்றல்களும் பார்த்திங்க அப்படின்னா எதிர்மறையாக செயல்படும். அப்படிங்கும்போது அது ஒருத்தரை நிலைக்குலைய வைத்து விடுகிறது. அது அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும். உடலிலே எந்த உபாதைகளும் இருந்திருக்காது, மனநலத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு இருந்திருக்காது, ஏன் என்னன்னெலாம் தெரியாது. அப்படியே அவங்க என்ன சொல்கிறதுனா ஒரு செயலற்ற நிலைக்கு சென்றிருப்பார்கள். அதெல்லாம் அனுபவத்தால் மட்டும்தான் தெரியும். நம்மெல்லாம் அதை பொய்ன்னு சொல்லுவோம், கேலின்னு சொல்லுவோம், ஏமாத்துறாங்க, பித்தலாட்டம்னு சொல்லுவோம். ஆனால் அனுபவபூர்வமாக உணர்ந்தவர்களுக்கு அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். சரி, இப்போ இது சரியா தப்பா? இறைவன் பல ஆற்றல்களை படைத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு அந்த ஆற்றல்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. அப்படின்னா அந்த தெரிந்ததோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இறைவன் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் அளிக்கின்றார். ஏன்னா உனக்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை இறைவன் கொடுத்திருக்கிறார். வேறு யாருக்குமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அந்த உணர்வு யாருக்கு இருக்குது? உங்களுக்கு இருக்குது. அது உலகத்தோட நன்மைக்கு பயன்படுத்தலாம். இல்லை அதை உணர்ந்துக்கிறதுக்காக இப்படியெல்லாம் நடத்தலாம்னு தெரிந்து கொள்வதற்காக அதை நீங்கள் செய்யலாமே தவிர பணத்திற்காகவோ பிறரை அழிக்க வேண்டும் என்பதற்காகவோ அந்த ஆற்றலை நீங்கள் பயன்படுத்தினீர்கள் என்றால் நல்ல தெரிந்து கொள்ளுங்கள். இன்று அது சாதாரணமாக உங்களுக்கு பணமழையை கொட்டும், அல்லது நீங்கள் நினைத்ததை சாதித்து விட்டீர்கள் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் உண்டாக்கும். அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் கர்மா வலியது. அடித்தால் திருப்பி அடிக்கும். நீ ஒருவருக்கு செய்கின்றாய் என்றால் அது கண்டிப்பாக திரும்பி வரும். ஏன்னா ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நினச்சிக்கணும்.
இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்மறையும் உண்டு. அதே போல் நீ எப்படி செயல்படுகிறாயோ அதே போல் தான் இந்த பிரபஞ்சமும் உனக்கு வந்துட்டு கை கொடுத்து தூக்கிவிடும். எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கிற உனக்கு ஒருத்தவங்க துன்பம் நினச்சிட்டாங்கன்னா அந்த துன்பம் வர்ற காலத்தை பொறுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் உனக்கு வரக்கூடிய நல்லதை உன்னால் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். காரணம், உனக்கான ஒரு காலகட்டத்தில் நீ அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உதவும். அந்த ஆற்றல்கள் உதவும். உங்களை பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது வேற. ஆனால் அந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவர்களின் நிலையை பிற்காலத்தில் நீங்கள் பார்க்க சகிக்காத அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடும். அதனால தான் சொல்கிறது, இந்த எனர்ஜியை வச்சு விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே யோசிச்சுட்டு செய்ய வேண்டிய விஷயம். யோசித்தாலும் செய்யக்கூடாத விஷயம். அடியனை பொறுத்தளவு சொல்வது, இறைவன் படைப்பில் எல்லாருமே சமம். ஏற்ற தாழ்வுகள், அவன் பணக்காரன், இவன் ஆகிறவன் ஆகாதவன், இவன் வாழக்கூடாது, இதெல்லாம் தீர்மானிக்க நீ யார் முதல்ல? இந்த உலகத்தில் நீ ஒரு பொருட்டா? யோசிச்சு பாரு, இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரிய விஷயம். அதில் எங்கோ ஒரு மூலையில் எங்கோ ஒரு தூசுக்கு ஈடு இல்லாத நம்ம அந்த எனர்ஜியை வச்சு, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை ஒருத்தர் வந்துட்டு அறிந்து வைத்திருக்கிறார். அதன் மூலமாக உனக்கு தேவையில்லாத ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிறான், வீணாக போகணும்னு நினைக்கிற நீ எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு எண்ணம் உனக்குள் வந்து விட்டதுன்னா உன் வாழ்க்கை திக்கற்ற நிலைக்கு செல்லும். அதை நீயும் கண்கூடாக பார்ப்பாய், உன் சந்ததிகளும் கண்கூடாக பார்க்கும். ஆனால் வாழ்க்கையில் எந்த நேரத்திலையும் இந்த எனர்ஜினா அந்த ஆற்றல்களை தவறாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் வரவே கூடாது. இப்போதைக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்போதைக்கு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆனந்த நிலையாக இருக்கும். எப்படியோ நம்மளை எதிர்த்தவனை அழிச்சிட்டோம் அப்படின்னு. வல்லவனுக்கு வல்லவனும் உண்டு, உன்னை அழிக்க ஒருவன் வருவான். இது பிரபஞ்ச நியதி. அதே சமயத்தில் அப்படியே இன்னொரு புறமாக திரும்பி யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் எல்லாத்துக்கும் நல்லது செய்கிறீங்க, எதை பற்றியுமே யோசிக்கிறதில்ல. இறைவன் கொடுத்த வாழ்க்கை ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். கேட்குறவங்களுக்கெல்லாம் உங்களால் இயன்ற அளவு தான தர்மங்களை செய்கிறீர்கள். அதில் கிடைக்கிற மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேறு எதுலேயுமே கிடைக்காது. என்ன போட்டி பொறாமல் வெங்காயம் எல்லாம் எந்த காலத்திற்கு? இந்த உடல்லிருந்து அந்த சிவம் நீங்கிவிட்டால் சவமாகி விடுவாய். அதன் பிறகு என்ன மரியாதை உனக்கு? கோடியே 30,000 கோடி 40,000 கோடி சம்பாரித்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? தூக்கி புதைக்கிறதுக்கு இடம் கூட இல்லாமல் அலைஞ்சவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். தூக்கி தெருவில் வீசிட்டு போனவங்களெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் பார்த்தும் இன்னும் பணம் மேலே, இந்த அதிகார போதை மேலே அகங்காரம் கொண்டு இருந்தால் இறைவன் அடிக்கிற அடியை தாங்க முடியாது. நீ இறைவன் இருக்கிறார் என்று நம்பினாலும் சரி, இறைவன் இல்லை என்று நினைத்தாலும் சரி, இறைவன் இருக்கிறார் என்று நினைத்தால் இறைவன் அடிப்பார். இறைவன் இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் இந்த பிரபஞ்சம் அடிக்கும். ஆக மொத்தம் நீ செய்த வினையை நீ திரும்பி அனுபவித்தே ஆக வேண்டும். அதனால தான் சொல்கிறது, வாழ்க்கையில் ஒரு தவறை செய்து விடாதீர்கள். பிறர் அழியணும் என்ற எண்ணமே உங்கள் மனிதர்க்குள் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற தன்மை, எனக்கு இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதை செய்கின்றேன் என்ற எண்ணம் உள்ளவர்களை இறைவன் எப்பொழுதுமே தன் நிழலில் வைத்து பாதுகாப்பார். நீங்கள் இறைவனை நம்பினால் இறைவன் பாதுகாப்பார். இறைவன் இல்லை என்று நினைத்தால் இந்த பிரபஞ்சம் பாதுகாக்கும். ஏன்னா பிரபஞ்சம் இருப்பது உண்மைதானே? உங்களை பொறுத்தளவு இறைவன் தான் இல்லை, ஆனால் இந்த பிரபஞ்சம் பூமி இருப்பது உண்மைதானே? இல்லை அதுவும் என் கண்ணுக்கு தெரியல, என் கண்ணுக்கு குருடாக இருக்குது அப்படின்னா அது வேறு விஷயம். ரெண்டுமே ஒன்று. எடுத்துக்கிறவங்கள பக்குவத்தை பொறுத்தது. இப்போ நம்ம சொல்கிறது, இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் அந்த மாதிரி எண்ணத்துக்கு போயிட்டுருக்காங்க. அது தன்னம்பிக்கை இழந்த நிலை அப்படின்னு சொல்லலாம். ஒருவரை வெல்ல வேண்டுமென்றால் தனது முயற்சியால் வெல்ல வேண்டுமே தவிர அந்த எனர்ஜியை பயன்படுத்தி ஒருவரை அழிக்க வேண்டும் என்று நினைப்பது வம்சத்தை பாதிக்கக்கூடிய பெரும் செயல் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்க நண்பர்களே. பெரும்பாலும் வீடு அப்படிங்கிறதே நமக்கு கோவிலுக்கு ஈடானது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீட்டுக்கு முன்னாடி சில பொருட்களை வைக்கக்கூடாது, சில விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லக்கூடியது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். முடிஞ்சளவுக்கு இந்த விஷயங்கள் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்பயே வீட்டில் இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் தீரும். வீட்டில் எப்போவுமே அந்த ஆற்றல் அப்படிங்கிறது எப்போ இருக்கணும், அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று நல்லபடியாக எல்லோரும் அந்த அறைகளுக்குள்ளும் போயிட்டு வருது அப்படின்னாலே, சூரிய ஒளி எல்லா அறைகளிலுமே படுற மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னாலே அங்கே நேர்மறை அதிர்வுகள், அந்த நேர்மறை ஆற்றல் எப்பவும் குடிக்கொண்டு இருக்கும். அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து கொள்ளுதல்,
அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே ஆற்றலை பெருக்கும். அப்படிங்கிறதுனால வீட்டில் இருக்க எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க. முதலாவது விஷயம், வீட்டுக்கு முன்னாடி பள்ளம் இருக்கக்கூடாது. நிலவாசலை ஒட்டியோ அல்லது நம்ம வீட்டிலேருந்து காம்பவுண்ட்லேருந்து டக்குன்னு இறங்குறோம் அப்படின்னா ரொம்ப பள்ளமாக தெரியக்கூடாது, அங்கே தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. அதே போல் முட்செடி அப்படி இருக்கு இல்லையா, இப்போ நிறைய பேர் அழகுக்காக நிறைய செடிகளை வாங்கி வளர்க்கிறார்கள். நம்ம காலையில் வெளியே வர்றோம் அப்படிங்கும்போது எடுத்ததுமே அந்த முட்செடிகள் மீது பார்வைப்படக்கூடாது. அலங்காரத்துக்காகலாம் இப்போ நிறைய பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாம் பயன்படுத்துகிறதா இருந்தால் முற்றத்தில் பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி பயன்படுத்திக்கோங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி நம்ம காலையில் எழுந்திரிச்சு வெளியே வரும்போதே அப்படிப்பட்ட செடிகளை நம்ம பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறனால தான் முன்னாடி அந்த செடியெல்லாம் வைக்க வேண்டாங்கிறது. எக்காரணை கொண்டும் குட்டி சுவர் இல்லாமல் பார்த்துக்குங்க. அது எப்போவுமே எதிர்மறை ஆற்றலை, எதிர்மறை எண்ணங்களை மனதில் உண்டாக்கி கொண்டே இருக்கும். இப்போ நம்ம வீட்டு காம்பவுண்ட் சுவர் குட்டி சுவராக போயிடுச்சு, அல்லது நம்ம வீட்டில் எதிர இருக்கிறது நம்ம வீடு தான் குட்டி சுவராக இருக்குது, எந்திரிச்சாமே குட்டி சுவர் முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படிம்பாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உளவியல் ரீதியான விஷயம் நம்ம சொல்கிறது. இதெல்லாம் இருந்துன்னா மனதில் ஒரு சஞ்சலம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சொல்கிறது. சில பேர் வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி மாட்டணும்னு மாட்டியிருப்பாங்க, சின்னதாக விரிசல் விட்டுருக்கும், சின்னதாக உடஞ்சிருக்கும், பரவாயில்ல இன்னும் இங்கே போய் புதுசு வாங்குறது இருந்துட்டு போகுதுன்னு மாட்டி வைப்பாங்க. அப்படி பண்ணவே கூடாது. எக்காரணத்தை கொண்டும் அப்படி பண்ணவே கூடாது. கண்ணாடி சின்னதாக உடைந்து விட்டாலும் அதில் சில பிம்பங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி விகாரமாக தெரியும், கொஞ்சம் பாதரசம் இதெல்லாம் கம்மியாக இருக்கனால ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரிஞ்சனால அந்த கண்ணாடியை மாற்றிடணும். அப்படியே வச்சுருக்கக்கூடாது. வீட்டுக்கு முன்னாடி மாட்டியிருக்க கடிகாரம் ஓடாமல் இருக்கவே கூடாது. அதுவுமே மனதில் எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கி கொண்டே இருக்கும். ரொம்ப முக்கியம், எந்த பழுதடைந்த பொருட்களையும் வீட்டுக்கு முன்னாடி போடக்கூடாது. இந்த உடஞ்ச சைக்கிளு, உடஞ்ச டேபிளு, எல்லா விஷயங்களும் உடஞ்சிருக்கு, சரியாக வேலை செய்கிறதில்ல, அதனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஓரமாக போட்டு வைக்கவே கூடாது. மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் போட்டுருங்க, இல்லை வீட்டுக்கு பின்பக்கம் இருக்குது அப்படின்னா பின்பக்கத்தில் போட்டுருங்க. ஏன்னா இதில் அந்த ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கும். அதெல்லாம் பார்க்க மனதில் ஒரு தேக்கமும் ஏற்படும். அதே போல் விஷஜந்துக்கள் ஒன்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா, அதனால் வீட்டுக்கு முன்னாடி அதெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முடிஞ்சளவுக்கு நிலவு பகுதியிலேருந்து பார்த்தோம்னா எதிரில் எந்த தடையும் இல்லாமல் இருக்கணும். தடைனா சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதேர்ச்சியாக அந்த போஸ்ட் மரமெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அது நம்ம நிலவாசலில் மறைக்கிற வகையில் வந்துடும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கிறது நல்லது. கோவிலுக்கு நேரெதிரே வீடு கட்டுதல் அல்லது அந்த நிலைவாசல் இருத்தல் அப்படிங்கிறது கூடாது அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் கவனமாக வச்சுக்குங்க. இப்போ நம்ம சொன்னது எல்லாமே ஆற்றல் ஓட்டம் சம்மந்தப்பட்டது. நம்ம வீட்டில் மகிழ்ச்சி குடியிருக்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல காற்றோட்டமாக இருக்கணும். நல்ல வெயில் எல்லா இடங்கள்லையும் வெளிச்சம், இயற்கையான வெளிச்சம் வீடு முழுவதும் பரவுவதாக இருக்க வேண்டும். வெளிச்சம் இருக்கின்ற இடத்துல எதிர்மறை சக்திகள் அண்டுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் எப்போவுமே வீட்டில் விளக்கேற்றி வைங்க. கண்டிப்பாக வீடானது ஆற்றல் ஓட்டம் நிறைந்ததாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மன அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும். இதில் மாற்றுக்கருத்தே இல்லை நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.